வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க நிலை, வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஆன்மீக பயிற்சியிலேயே மகரிஷி அவர்கள் கொடுத்த நிறைய பயிற்சிகள்ல ஒரு சில பயிற்சிகளுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு. அதுல இந்த பயிற்சி தான் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச உச்சகட்டமான ஒரு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம வச்சுக்கலாம். இரண்டாவது பயிற்சி கண்ணாடி பயிற்சி. வள்ளலார் முதல் கொண்டு இந்த பயிற்சி மிக பிரபலமாக பேசப்படுகிறது. மகரிஷி அவர்கள் வள்ளலாருடைய வழியில நிக்கிறதுனால இந்த பயிற்சியை மிக அற்புதமாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம தீப பயிற்சி எல்லாருமே பெற்றிருக்கிறோம். நீங்க எல்லாம் முழுமையா செய்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மாதங்கள் பக்கம் அந்த பயிற்சியை நம்ம சிறப்பாக செய்திருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியினுடைய 2ஆம் நிலை பயிற்சி கண்ணாடி பயிற்சி. இந்த கண்ணாடி பயிற்சி தான் இதுல ரொம்ப ஹையஸ்ட் பிராக்டிஸ். இதுக்கு மேல பிராக்டிஸ் இல்லை, 2 பிராக்டிஸ் தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில. அது நம்ம ஜீவகாந்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு பலமுறை நாம விளக்கி சொல்லியிருக்கிறோம். அதாவது உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், தற்சோதனை, அது எல்லாத்துலயும் ரொம்ப ஹையஸ்டான பிராக்டிஸா இதை நம்ம வச்சுக்கலாம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஏன்னா உடல், உயிர், மனம் அப்படிங்கிறதுல மனம் மிக மிக உண்மையான ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு சயின்ஸ் குவாண்டம் தியரிய நமக்கு தெளிவா விளக்கி இருக்கு. அதாவது நம்ம உடல்ல பிசிக்கல் பாடி ரொம்ப ஹெவியானது. அதுக்கு அடுத்தது உயிர் உடல், ஆஸ்ட்ரல் பாடி லைட்டு. அதை விட வெரி வெரி லைட் அண்ட் பாடி கேஷுவல் பாடி அல்லது உடல்னு சொல்றோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எப்படி சொல்ல வருது அப்படின்னா, காந்த உடல்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டு தான் அது உயிர் உடல்லையும் பரு உடல்லையும் வெளிப்படுகிறதுங்கிற அளவுக்கு விஞ்ஞானத்துல இப்ப நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்ப மனோரீதியான சிகிச்சைகள் இன்னைக்கு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே எதனோட பேஸ்மென்னு பாத்தீங்கன்னா காந்தத்தினுடைய பேஸ்ல தான். அப்ப நமக்கு நல்ல ஜீவானந்தத்தை பற்றி மகரிஷி அவங்க மிக தெளிவா நமக்கு சொல்லிட்டாங்க. காந்த தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க மகரிஷிய. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, காந்தம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அது எப்படி இயங்குது, பிரபஞ்சத்துல எப்படி அது வான்காந்தமா இருக்குது, மனிதனுக்குள்ள எப்படி அது ஜீவகாந்தமா இருக்குது, மனிதனுக்குள்ள எந்தெந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்குது, இதெல்லாம் உணர்ந்த போதுதான் இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கணும், அதற்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு அவங்க இந்த பயிற்சியை வடிவமைக்கிறாங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம உடலுக்குள்ள நோயை தீர்க்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம மனக்குழப்பங்களை நீக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம குடும்ப உறவுகள் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் சரி, இன்னும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்து கொள்வதற்கும், இன்னும் ஒரு படி மேல போய் உலகத்திற்கு தொண்டு செய்வதற்கும், பிரபஞ்ச சக்தியை நம்ம வசப்படுத்துவதற்கும், ஜெக வசியம் பண்ணுவதற்கும், முக வசியத்துக்கும் என்று பல்வேறு விதமான நன்மைகளை இந்த பயிற்சி கொடுக்குது. இந்த பயிற்சியை மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதாவது ஒரு உயிரை உயிர்ப்பிப்பதை தவிர இந்த உலகத்துல மிகச்சிறந்த செயல் எதுவும் இல்லைன்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த தீட்சையை கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான பணி. சரிதானுங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கிற அந்த உயிரை
தான் பிறந்த நோக்கத்திற்காக திருப்பி விடுறது அப்படிங்கிறத உலகத்தின் மிகச்சிறந்த பணின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு தீட்சையை கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக்தி ஓட்டம் வந்து மிக அபரிமிதமா இருக்கும். தண்ணீர் ஒரு இடத்துல அதிகமா இருக்கிறப்போ பள்ளமா இல்லாத இடத்துல பாய்ந்து போறது போல நம்மிடம் அதிகப்படியான எனர்ஜி இருந்தாதான் அந்த தீட்சை வந்து பரிபூர்ணமா நிகழ்வாங்க. அப்போ அந்த ஆற்றலை உயர்த்துவதுதான் மெயின் பர்பஸா மகரிஷி அவங்க இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பயிற்சியினுடைய பலன்கள்ல அபரிமிதமான பலன்கள் நிறைய சேர்ந்தது. குறிப்பாக நம்ம கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது இந்த பயிற்சியில வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே போல நம்முடைய ஆற்றலை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம எண்ணங்களை பிரபஞ்ச எண்ண அலைகளோடு ஸ்ட்ராங்கா பதிய வச்சு அவைகளை செயல்படுத்துவதற்கு இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி பிராக்டிஸ் பண்ணவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில தீப பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனோட அடுத்த லெவல் வந்து கண்ணாடி பயிற்சி. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னையில இருந்து இன்னைக்கு என்ன கிழமை? திங்கள். உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாம் இந்த பயிற்சியை நடத்திடுவோம். சரிங்களா? புதன்கிழமை இதனோட விளக்கம் சிறிது இருக்கும். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணணும்? முக்கியமான விஷயம் எல்லாருமே ஒரு கண்ணாடி வாங்கணும். சரிங்களா? ஒரு 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். வேற வழி இல்லை. தெய்வ பயிற்சிக்கு அப்படி ஒன்றும் செலவு இருக்காது. பயிற்சியை செய்ய முடியும். சரிங்களா? அந்த பயிற்சி வந்து சைஸ் 1.5 அடி அகலம் 2.5 அடி உயரம் இருக்கிற கண்ணாடி வாங்கிக்கிறேன். கண்ணாடி வந்து 6 mm கிளாஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 6 mm கிளாஸ் இருக்கணும். நிறைய பக்கம் 5 mm 4 mm கிளாஸ் கொடுத்துருவாங்க. இந்த கிளாஸோட திக்னஸ் வந்து 6 mm. 6 mm கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க தெளிவா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த உங்க ஊர்ல ஃப்ரேம் ஐயா மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். உங்களை மன்னிக்கணும். அது மட்டும் ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடியோட சைஸ் வந்து 1.5 அடிக்கு 2.5 அடி. அதை விட எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பு இல்லை, பட் கம்மியா இருக்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டா இருக்கும். அதே போல 6 mm கிளாஸா வாங்கிக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டியான கம்பெனி கிளாஸ் மாதிரி இருந்ததுன்னா அப்படி வாங்கிக்கோங்க. லோக்கல் கிளாஸா இல்லாம ஒரு 100-200 எச்சா போனாலும் பரவாயில்ல, நல்ல கிளாஸா வாங்கிக்கோங்க. இது லைஃப் லாங் நம்ம கண்ணாடி பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை கொஞ்சம் தெளிவா பார்த்து வாங்கிக்கோங்க. வளைவு தெளிவு நெளிவு அதெல்லாம் தெரியக்கூடாது கண்ணாடியில. அது நீங்க சாதாரண கண்ணாடி ரோட்ல விற்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கறது பெருசா இருக்கும். யாரோடது மைக் ஓப்பனா இருக்குமா? நளினி அம்மா. ஐயா மன்னிக்கவும். சரி. அப்ப அந்த கண்ணாடி வந்து நல்ல ஒரு கடையில கொடுத்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அந்த கண்ணாடி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஷட்டர் போடுற மாதிரி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, கட்டாயம் கிடையாது. அது சொன்னீங்கன்னா அலுமினியம் பீடிங் வச்சு அட்டையில வச்சு ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எச்சா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நார்மல் பீடிங்ல நீங்க கண்ணாடி நார்மலா வாங்கிக்கலாம். அதை பயிற்சி பண்ணிட்டு கண்ணாடியை செவுத்து பக்கமா திருப்பி வச்சுக்கலாம். இந்த கண்ணாடி வந்து வேற வேற எந்த பர்பஸுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தலை சீவுறது, அலங்கரிக்கிறது, வேற எந்த வேலைக்கும் இந்த கண்ணாடி பயிற்சி கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது.
முழுக்க முழுக்க கண்ணாடி பயிற்சிக்காக மட்டுமே இந்த கண்ணாடி வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போல உங்க வீட்டுல ஒரு 2 பேர் இந்த பிராக்டிஸ் இருக்கீங்கன்னா 2 பேரும் இந்த கண்ணாடியை பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்டுல 10 பேர் தவம் பண்ணி கண்ணாடி பயிற்சி பண்ணீங்கனாலும் இந்த கண்ணாடியை பயன்படுத்திக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் பயிற்சிக்கு மட்டுமே 100% பயன்படுத்த வேணும் இந்த கண்ணாடி. சரிங்களா? பயிற்சியை தவிர வேற எதுக்கும் இந்த கண்ணாடியை பயன்படுத்த கூடாது. பழைய கண்ணாடி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? புது கண்ணாடி இதுக்குன்னு வாங்கிக்கோங்க. சார் நான் முதல்ல ஒரு 2 கண்ணாடி வச்சிருந்தோம், ஒரு கண்ணாடி சும்மா தான் வச்சிருக்கிறோம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேண்டாம். ஏன்னா கண்ணாடிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. பிம்பத்தை பிரதிபலிக்கிற ஆற்றல். அந்த பிம்பத்தை பிரதிபலிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பிம்பத்தில் இருக்கிற விஷயத்த சிலது அது உள்ள வாங்கி கவர் பண்ணி வச்சுக்கும் கண்ணாடி. சரியானுங்களா? அது நீங்க கண்ணாடி பயிற்சி பண்றப்ப தெரியும். நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அந்த இருக்கிற விஷயத்த அது என்ன பண்ணும், அப்படியே வந்து பிரதிபலிச்சு காமிக்கும். அதனால இந்த கண்ணாடி இதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அதனால நீங்க கொஞ்சம் இந்த கண்ணாடிக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணு, கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியில பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. சரிங்களா? ரெண்டும் வந்து நியரர் ஒரே மாதிரி தான். கண்ணாடி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சில சிறப்பு நுணுக்கங்கள் மட்டும் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதனோட மற்ற விளக்கங்கள் வந்து நான் அடுத்த வகுப்புல ஃபுல் டீட்டெயில்டா பேசுறேன். சரிங்களா? ஆஹ் கண்ணாடி நாம் இதுல வந்து 2 முறை பண்ணோம் இல்லையா? ம். அம்மா ஒரே நிமிஷமா, ஃபோன் கால் நடுவில் வந்துட்டே இருக்கு. ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். கண்ணாடி பயிற்சியில வந்து தீப பயிற்சியில நீங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து கண்ணை பத்துறது பாக்குறது இருக்கும். இதுல வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷமா நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். தீப பயிற்சியில 1 நிமிஷம் தீபத்தை பார்க்குறோம், 2 நிமிஷம் கண்ணை பத்துறோம். கண்ணாடி பயிற்சியில 2 நிமிஷம் கண்ணாடியை பார்க்கணும், 3 நிமிஷம் கண்ணை பத்துறோம். அவ்வளவுதான். இதுதான் டைமிங்கான டிஃபரன்ஸ். சரிங்களா? ஆஹ் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, தீபத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? நம்ம கண்ணுல இருந்து ஆற்றலை வெளியே எடுக்கிற பவர் தீபத்துக்கு இருக்கு. ஏன்னா தீபத்துல வந்து ஹை வோல்டேஜ் அது. நம்ம கண்ணுல வர்றது 2 யூனிட்னா தீபத்துல 10 யூனிட் சர்வ சாதாரணமா வரும். அப்ப அது வந்து என்ன பண்ணிடும், ஈஸியா நம்ம கண்ணுல இருந்து எனர்ஜி வந்து வெளியே தள்ளிடும். ஆனா கண்ணாடி அப்படி அல்ல. கண்ணாடிக்கு அப்படி ஸ்டிமுலேட் பண்ற பவர் கிடையாது. ஆனா நம்ம தீப பயிற்சி நல்லா பண்ணி 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 வெளியேற்றி வைத்திருக்கிற காரணத்தினால கண்ணாடி பயிற்சியை ஷார்ப்பா நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட ஆற்றல் நம்ம கண்கள் மூலமா நல்லா வெளிப்படுறத உணர முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து ஹையா வெளியே வரும். சரிங்களா? அந்த ஹை லெவல்ல எனர்ஜி வெளியே வர்றப்ப ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நிகழும். இந்த விளக்கம் எல்லாமே நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு வந்து மிக தெளிவா சொல்றேன். அடுத்த வகுப்புல நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஃபுல்லா வந்து இந்த கண்ணாடி பயிற்சிக்கான விளக்கத்துல கொஞ்சம் அதிகமா போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது நமக்கு வந்து டைம் வேணும். சரிங்களா? ஒரு 1 ஹவராவது டைம் இருந்தாதான் இந்த கண்ணாடி பயிற்சிக்கான விளக்கம் கொடுக்க முடியும்.
சரி, மகிழ்ச்சி. அப்ப இது வந்து 2 நிமிஷம் பார்க்குறோம், 3 நிமிஷம் கண்ண பொத்துறோம், ஒரு 15 நிமிஷம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்ணாடியில இருந்து ஒரு 3 to 5 அடி நம்ம தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல ஒரு 3 தடவை தான் நம்ம வந்து இந்த பயிற்சி செய்ய 2 2 அடியில் இருக்கிற கண்ணாடி ஒன்று வந்து கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ணாடி பயிற்சியோட மற்ற விளக்கங்கள் எல்லாமே நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு 1 hour கிளாஸ்ல வந்து கிளியரா விளக்குறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இன்றைய வகுப்பு நம்ம இதோட நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாமா? மற்ற அறிவிப்பெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. வாழ்க வளமுடன்.
இடையூறுக்கு மன்னிக்கவும் அன்பர்களே. வாழ்க வளமுடன். இன்று மிக அருமையானதொரு தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சியின் தொகுப்பு விளக்கத்தை அளித்த இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த தீப பயிற்சியிலும் கண்ணாடி பயிற்சியிலும் நமது காந்தம் வெளிப்படுகிறது. அந்த காந்தம் எவ்வளவு முக்கியமானது நம் வாழ்க்கைக்கு அப்படின்ட்டு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அந்த காந்தம் குறைஞ்சாதான் நமக்கு எல்லா ஒரு பிரச்சனையுமே வருது. அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு எளிய வழியில் இந்த நம் காந்தத்தை நாமே பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் அளித்துள்ளார்கள் அப்படின்ட்டு மிக தெளிவா சொன்னாங்க. அப்புறம் அந்த 5 முக்கிய பயிற்சிகளுக்குள்ள இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்றது எவ்வளவு முக்கியம். அது நம்ம கர்ம வினைகளை எல்லாமே அது அகற்றிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அது நம்மளோட ஆற்றல் களம் வான்காந்த ஆற்றல் களத்தோடு கலக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாகவே எடுத்து சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த கண்ணாடி இல்லாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக அதனோட அளவு, அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. அந்த கண்ணாடி வேற எதுக்கும் நம்ம பயன்படுத்தாம இந்த பயிற்சிக்கு மட்டுமே பயன்படுத்துறது மிக முக்கியம் அப்படின்றத பத்தியும் சொன்ன இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றும் இந்த மதிய நேர நிகழ்விலே பாடல் இசைத்து கொடுத்த அனைத்து இறை அன்பர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து இறை தொண்டர்களுக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும்.